வணக்கங்க. இது உங்கள் தமிழ் கிரீக். இப்போ நம்ம செய்ய போகிற ரெசிபி இருக்கு. லைட்டாக உடச்சி ஊற்றிக்கோங்க. கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டுருங்க. நல்லா அடிச்சுக்கணும் மக்களை. மக்களை 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா அப்படி கலக்கணும் மக்களை. நல்லா கலக்கிடணும். நல்லா கலக்கிட்டு பாருங்க, இட்லி சட்டி வச்சுருக்கிறேன், அதெல்லாம் வச்சுருங்க. நல்லா வேகட்டும் மக்களை. பார்ப்போம் வெந்துருச்சான்னு பார்க்கலாம் மக்களை. வாங்க. சூப்பராக வந்துருச்சு மக்களே. பார்த்தாலே கொஞ்சம் டைட்டாக இருக்கும், நம்ம பார்த்தாலே தெரியும் பாருங்க. சரி, இப்போ எடுத்துடலாம். ஆறட்டும். அப்போ நமக்கு தட்டுனா வந்துடும். இந்த பாருங்க, தட்டு எடுத்து மூடி வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா, வந்துருச்சு பாருங்க மக்களை. இது வெட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எப்படி இஷ்ட சைஸோ அந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. சில்லி பவுட்ரு, கொஞ்சோண்டு கரம் மசாலா, காஷ்மீர் மிளகாத்தூள், அடுத்து தேவையான உப்பு. இங்கே வாங்க, இதுக்கு தேவையான உப்பு இந்த இருக்கு பாருங்க. இவ்வளோதான் பாருங்க சார். கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூனு, மைதா மாவு 2 ஸ்பூன். இந்த முட்டையில் லைட்டாக எண்ணெய் தரிச்சுக்கோங்க. தண்ணி, ஏன்னா அப்போ தான் ஒட்டும். அதில் டைரெக்டாக இது பண்ணால் கொஞ்சம் ஒட்ட லேட் ஆகும். பார்த்தீங்களா மக்களே, இதுதான் கரெக்டாக வரும். இப்படி பண்ணுங்கள். நீங்கள் பிசைஞ்சிட்டு நீங்கள் பிசைஞ்சிக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் அந்த மெத்தேடில் பண்ணிங்கன்னா வராது. ஒரு இடத்துல ஒட்டும், ஒரு இடத்துல ஒட்டாது. பாருங்க, எண்ணெய் ஒரு இடத்துல சூடாகிட்டு இருக்குது. எண்ணெய் சூடாகிட்டு இருக்குது பாருங்க. கரெக்டாக இருக்குது பாருங்க. பார்த்தீங்களா, கரெக்டாக வரும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சா? சூடாயிடுச்சு மக்களை. போட்டுக்கலாம்.
நல்லா புப்புன்னு வந்துடும். பாருங்க மக்களே, சூப்பராக வருது பாருங்க, புப்புன்னு வந்துருச்சு பாருங்க. எக் புஃப் மக்களே, பாருங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. பார்த்தீங்களா, புஃப்னு வந்துருச்சு பாருங்க. சூப்பராக இருக்கு மக்களே. மக்களே ரெடி ஆயிடுச்சு மக்களே, எடுத்துக்கலாம். எப்படி வந்துருச்சு பார்த்தீங்களா, எவ்வளோட தடியில் வந்துருச்சு பாருங்க. மக்களே ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க மக்களே, 4 முட்டை தானே, எவ்வளோ இருக்கு பாருங்க. நல்லா புஃப்னு வரும் பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. சரி, எக் புஃப் செய்கிறது இப்படின்னு பார்த்தோம். எல்லாம் ட்ரை பண்ணுங்க. 4 முட்டை இருந்தால் போதும், நல்லா இவ்வளோ வரும் மக்களே, நிறையா வரும். இந்த 4 பேர் சாப்பிட்டு நல்லா சாப்பிட்லாம், டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலை மறக்காதீங்க, தமிழ் க்ரீக். அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, பாய்.